ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோவில்களில் தரிசனம். சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டு தொடக்க விழா. பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகை. 3 நாட்கள் சுற்றுப்பயணம். வருக வருக வருக. இந்த 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோவில்களை தரிசனம் பண்ணுங்க. அப்படியே அந்த ஸ்ரீரங்கம், அந்த ராமேஸ்வரம் கடலில் பார்த்தீங்கன்னா அம்மா, ஆமாம், ஒரு 50 லட்சம் டன்னு அந்த அவுத்து போட்டு போவானுங்க பாருங்கள். நம்ம அந்த அக்னி தீர்த்தமாக அந்த கடலுக்கு பேர். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். சும்மா கோயிலை பார்த்துட்டு கோயில் வாசலில் இருக்கிறான் பாருங்கள், லட்சக்கணக்கான பிச்சைக்கார பசங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னையில் நேற்று காணும் பொங்கல் களை கட்டியது. சூப்பர், நல்ல விஷயம். சென்னை தீவுத்திடலில் உள்ள பொருட்காட்சிக்கு ஏராளமானோர் வந்திருந்தனர். இதனால் தீவுத்திடல் வளாகம் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்த காட்சி. அன்றைக்கி ஓப்பன் பண்ண அன்றைக்கே ஒரு 7 கேமரா யூஸ் பண்ணி ஒரு 500 வீடியோ சுற்றி வலிச்சு பாம்பு படம் எடுக்கிறது கூட வலிஞ்சி நெஞ்சு படம் எடுத்து போட 4 பேர் கூட பார்க்கல. இவ்வளோ பேர் அங்கே போய் அங்கேயும் ஒரே குப்பை தான், நாதம் தான், தாங்க முடியல. என்ஜாய். காணும் பொங்கலை ஒட்டி சுற்றுலா தலங்களில் திரண்ட பொது மக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். தான் வாழ்க்கைங்க. ஆமாம், ஆடலுடன் பாடலை கேட்டு ஆடணும் பாடணும் கொண்டாடணும், அதுதாங்க வாழ்க்கை. ஆமாம், அது பாருங்களா. ஆமாம், இந்த மேலே இருக்காரு, இதோ பார்த்தீங்களா, இதோ. ஆமாம், சொல்கிறாரு, தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று, அதை நானும் உனக்கு சொல்லட்டுமா என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞரெல்லாம் எழுதி வைத்த ஓடை மாதிரி நல்லவர்களுக்கு வாழ்வு கண்டிப்பாக உண்டு. அதுக்காக சுற்றுலா தலங்கள் அங்கே எங்கெல்லாம் நிறைய அசிங்கங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுற்றுலா தலங்களில் ஸோ வியூவர்ஸ், இந்த சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னும் பொழுது உடனே இங்கே பாருங்கள், அங்கே எல்லாமே நம்ம கண்காணிக்கப்படும். கடலோர காவல்படை ரோந்து வாகனங்கள் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலம் மெரினா கடல் பகுதி கண்காணிக்கப்பட்டது. மெரினா கடற்கரை பகுதிக்கு காணும் பொங்கலை கொண்டாட வந்த மக்கள் தீவுத்தொடருக்கு வந்தாங்க. பட் இந்த ஒரு நாள் கூத்து தான். ஆனால் இந்த ஒரு நாள் சந்தோஷம், காணும் பொங்கல் அன்றைக்கு மட்டும்தானா இருக்கணும். காணும் பொழுதெல்லாம் இருக்க வேண்டும். காணும் பொழுது காலை பொழுது, மாலை பொழுது, மத்தியான பொழுது, எல்லா பொழுதுகளிலும் இந்த உற்சாகம், ஆட்டம், கொண்டாட்டம் இதெல்லாம் இருக்க வேண்டுமே என்றால் பணம் பின்னால் ஓடுறது நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா வகையான இன்பமும் கிடைக்கும். வண்டலூர் பூங்கா. வண்டலூர் பூங்கா பார்த்தீங்கன்னாங்க, ஆமாம், ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். அப்புறம் கூட்டத்தை கட்டுப்படுத்த பணிகள் ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீஸாரும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் போனாங்க. ஆமாம், நான் எனக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்கெட் விலைலாம் ஏற்றிட்டாங்க சொல்கிறாங்க. நான் போகல, நான் சின்ன புள்ளியிலேருந்து போகிறேங்க. என் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தான், நண்டே போயிடுவேன் ஜூக்கு, வண்டலூர் ஜூக்கு. புரியுதுங்க, சின்ன புள்ளியிலேருந்து போயின்னுக்கிறேன். இப்போ என் பையன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லிட்டு, என் பையன் இன்றைக்கி 14 வருஷம் ஆகுது. என் பையன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அப்போது நான் இது வரைக்கும் ஒரு 50 தடவை மேலே இல்லை, நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன். அவ்வளோ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், என் சேனலில் போட்டிருக்கேன், ரியாலிட்டி சேனலில். அங்கே இன்னும் நிறைய சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கணுங்க. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, காதலர்கள் தான் இருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பறவைகள் இடைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் போய் சொன்னால் போய் பாருங்கள், வீடியோ ரியாலிட்டி சேனலில் திறந்து பாருங்கள். ஆமாம், வண்டலூர் ஜூன்னு போடுங்க, வரும். செல்ஃபி எடுத்தனர். ஆமாம், பின்ன செல்ஃபி எடுக்காமல் வேறு என்ன, கல்யாண மண்டபத்துலேயும் கல்யாண ஊர்லேயும் போய் நான் செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுக்காமல் வேறு எது எடுப்பாங்க? ஏன் மண்டபத்தெல்லாம் செல்ஃபி எடுத்து தண்டவாளம் ஏற்றுறாங்களே, அது பிடிக்கலையா? செல்ஃபி எடுக்கணுங்க. ஆம்புலன்ஸ் வசதி, அப்புறம் வேறு என்னது, ஆஹா சூப்பருங்க. உணவை மரத்தின் நிலையில் அமர்ந்து குடும்பத்துடன் உண்டு மகிழ்ந்தனர். இது முக்கியமான விஷயங்க. தேட்டருக்கு கேட்டுறாங்களோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, புளியோதரை அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு காட்டி ஏற்றுன்னு போய் ஒரு சுற்றுலாத்தலத்தில் நல்லா சாப்பிட முடியும். இப்போ என்னடானா, ஒரு டீ கிடையாது, தண்ணி கிடையாது, காசு கமர்ஷியல் ஆகிட்டு. அப்புறம் ஏன் உலகம் அழியாது? இல்லை கேட்குறான், ஏன் உலகம் அழியாது? அழியணுங்க, அழியணும்.
21 குழந்தைகள் மீட்பு. 21 குழந்தைகள் மீட்பு. சென்னை மெரினா கடற்கரைக்கு பெற்றோருடன் வருகை தரும் குழந்தைகள் கூட்ட நெரிசல் சிக்கி காணாமல் போவதை தடுக்க குழந்தைகளின் கைகளில் குழந்தைகளின் பெயர், பெற்றோரின் தொலைபேசி எண், போலீஸ் நிலையம், என் அடையாளங்கள். இந்த மாதிரிங்க ஒரு குழந்தை பொறுங்கும்போது அதை விட்டுருங்க. இருக்கிற பொண்ணுங்க ஆகட்டும், வாலிப பசங்க ஆகட்டும், எல்லாம் இந்த டாட்டு குதிக்கிறானுங்க. இங்கெல்லாம் குதிக்கிறானுங்க, அப்புறம் கீழெல்லாம் குதிக்கிறானுங்க டாட்டு. நான் என்ன சொல்கிறேன், அவன் பேர், அவன் அட்ரஸ், திருட்டு பையனா திருடன், அவன் நல்லவனா நல்லவன், அந்த மாதிரி அவனை பச்சை குத்திருக்கிறானுங்க பிறக்கும்போது. அம்மா குத்துவாங்கள்ல, இருக்குது உலகத்தில் எங்கேயாவது போய் மாட்டிக்கினா அடையாளங்க. ஓ இவன் இந்தியன், இவன் அமெரிக்கன், இவன் இங்கிலாந்து, இப்படி கண்டுபிடிக்க தான் அந்த இது குத்துறான் அம்மா. இந்த மாதிரி பேர் போடு, ஃபோன் நம்பர் அதில் எழுதிடு, ஈஸி இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். எங்கே போனாலும் அவனை கூட்டின்னு வந்து கும்முனார்ல. கடலில் இறங்கிய சிறுவன். ஆமாம், இந்த பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, அது முடிச்சிருப்பதுலேருந்து ஒரு தாய் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் போல் இருக்குது, கடலில் இறங்கிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், கடல் மாதா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாமி, புரியுதுங்களா? 3 பக்கம் கடல், ஒரு பக்கம்தான் இடம். இந்த சாமிக்கு நீ அவனையும் மதிக்க மாட்டான். நான் ஷூஸோடு நிறைய எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆமாம், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜோதிர்லிங்காதிக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஷூஸோடு போவேன். சிலர் ஷூ வெளியே கழட்டி விட்டுருவேன். அட போடா, என் ஷூ கூட ஒரு சாமி பெருசா, என் ஷூ எச்சி தீ முள்ளு கிள்ளு எல்லாம் தாங்கி கூட்டின்னு வருது சாமி. அவன் அடைச்சி போடான்ட்டு அப்படியே போயிடுவேன். ஷூஸோடு அனுமதிக்கிறியா, சர்ச்சில் அனுமதிப்பாங்க, போவேன். ரைட்டா? இந்த மாதிரி கடல்லாம் தரிசி போதுங்க. கடல் மாதா கும்பிடுங்க, கையெழுத்து கும்பிடுங்க. மீன் பிடிக்கிறீங்க, சோத்து விட்றீங்க, அதோடு விட்ருங்க. இப்போ கள்ளக்காட்டில் வேலைலாம் அங்கே வச்சுக்காதீங்க. அதுதான் உங்களை வந்து இழுத்துன்னு போகுது. சென்னை கடலில் முழுகும். சென்னை மெரினா கடற்கரையில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம், நெரிசலில் குழந்தைகள் தொடர்ந்து போகாமல் இருக்கிற சிறுவர் சிறுமிகளின் கைகளில் போலீஸார் அடையாள ஸ்டிக்கர் ஓட்டிய காட்சி. அப்புறம் மெரினா கடற்கரையில் பெண்கள் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்த காட்சி. சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். யாரு அவன் சொல்லிட்டு, இயற்கை கிட்ட சொல்லிட்டு, நான் பேசுறதெல்லாம் நீ பேசுகிறான், என்னால் பேச முடியாது. எல்லாம் திருட்டு பசங்க, மண்ணு கிண்ணு காடு கீடு மேடு கீடு எல்லாத்தையும் திருட்டு பசங்க. அதை என்னால் பேச தெரியல. நீ பேசுவேன், நீ பேசலான்னு சொல்கிறதுனால தான் அப்படி பேசுகிறேன். அதனால் நீங்கள் கோச்சிங்கன்னா கோச்சிங் போயினே இருங்க. மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலையொட்டி நேற்று பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக ரோந்து போலீஸார் கடலில் யாரும் இறங்காதவாறு எச்சரிக்கை விடுத்தபடியே சென்ற காட்சி. ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப முக்கியம். இப்போ இந்த போலீஸார் இருக்கீங்க, இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸாரெலாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. போலீஸ்கார் எந்த உடையில் இருக்கிறாருன்னு கூட தெரியுது. 5 செகண்டில் ஒரு குப்பை, ஒரு எச்சத்துக்கு போன்னு வச்சுக்கோங்க, 5 செகண்டில் நீ ட்ரெயினுக்கு போக முடியாது, பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரோனுன்றோம். ட்ரோனை வச்சு ராணுவத்தில் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே யூஸ் பண்ணுறாங்க, எங்கேயுமே யூஸ் பண்ணல. ரோட்டில் இருக்கிற கேமராவோட வேலை செய்யலைங்க. ஜான்பாஸுக்கு கூட தான் ஒரு 40-50 கேமரா இருக்குது. அதை வச்சு ஏதோ போட்டுனுக்குறோம். வீடு கேமரா இருக்கணுன்றேன். அப்போ நீங்கள் வீட்டில் வந்து சிசிடிவிலேயே பார்த்து போய் நடவடிக்கைலாம் இருக்குல்ல, எதுக்குப்பா அவங்களுக்கு சரணுன்றேன். வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்கா, பார்த்தீங்களா? எவ்வளோ ஜனம் பார்த்தீங்களாங்க, இவ்வளோ ஜனம். பாவம் உள்ள. நல்லா சொன்னல, நான் எங்கள் வீட்லேருந்து 5 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வந்துடுவேன். ஆனால் உள்ள இவ்வளோ ஜனம் போகிறாங்களே, ஒரு 10-20 ஹோட்டல் இருக்க வேண்டாம்? எனக்கு கேட்டால் 200-300 ஹோட்டல் உள்ளே இருக்கணும். ரோட்டில் கையேந்தி போவான்னு எப்படி இருக்குது? 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, 6 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறான். சில இடத்துல கொஞ்சம் நல்ல இட்லி 12 ரூபாய்க்கு கொடுக்குறான். 5 ஸ்டார் ஹோட்டலில் 250 ரூபா வாங்குறான் ஒரு இட்லி. அயோக்கிய பசங்க. அதே மாவு தானடா. ஏடா உள்ளே உங்களுக்கு என்னடா பாவம், மக்கள் சாப்பிட்றதுக்கு உள்ளே ஹோட்டல் வச்சா என்ன? நஷ்டத்தில் ஓடுதாமா. எது நட்டம் முடியலையாம். வருமானம் நான் படித்தேன். நான் அதான் சொல்கிறேன்ல, நான் 100 தடவை மேலே போயிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, நஷ்டத்தில் போகுது ஜூ. ரைட்டா? காதலில் இருக்கிறத பார்க்குறதுக்கு வேணால் போங்க. வா, சூப்பர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மெரினா பீச் காணும் பொங்கலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காணும் பொங்கல் போயிருக்கிறேன். எனக்கு ஆமாம், வாரத்தில் 2 நாள் பீச் போயிடுவேன். மெரினா பீச் பக்கத்தில் தானே. எனக்கு என்ன தொழுவூடி ஆகுது. ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறது, ஜாலி பண்ணுறது, குளிக்கிறது, அந்த மாதிரி. குளிப்பது தடை, குளிக்கக்கூடாது.
பட் வந்து இவ்வளோ பாருங்கள் மக்கள், இந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், எப்போ நீங்கள் வேணால் பீச் போங்க, சந்தோஷமாக இருங்க. அது மாதிரி ஒரு சந்தோஷமான இடம் கிடையாது. ஆனால் குப்பை மட்டும் போடாதீங்க. அது உங்கள் பேக்லேயே வச்சுக்கங்க, இல்லை ஜோபில் வச்சுக்கங்க. அப்படியே எங்கேயோ குப்பை தொட்டி இருக்கும், அங்கே போட்டுடுங்க. கடற்கரைகளை தூய்மையாக வைங்கள். கடல் மாதா உலக மாதா அழிச்சிடும், பார்த்துக்குங்க. புதுடெல்லி சட்டவிரோத மணல் விற்பனை வழக்கில் சம்மனுக்கு இடைக்கால தடை. ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக அமலாக்கத்துறை மேல்முறையீடு. சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல். சரிங்களா வியூவர்ஸ், இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா கவனிங்க. இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள கூட மன்னிச்சிடலாங்க. ஆனால் இந்த கலெக்டர்ஸு, அப்புறம் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்கள வந்து எந்த ஜென்மத்திலையும் இயற்கை மன்னிக்காது. பெரிய பெரிய குற்றங்களை செய்தவர்கள், குற்றங்கள் செய்ய 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 அரசியல்வாதிகளை தூண்டுபவர்கள் யாருன்னா இந்த கலெக்டர்ஸு, அப்புறம் இந்த ஐபிஎஸ் தான். அதாவது அடியிலேயே தோண்டி கிள்ளி எறிய வேண்டும் இந்த கலெக்டர்ஸ். இந்த மாதிரி அதிகாரி காலங்காலமாக இருந்து நடக்குது. மந்திரி இந்திரி அரச சபையில் மதகுருமார் இவங்களை அழியணுங்க, இவங்க அழியணும். ஹாய் வியூவர்ஸ், நேற்று வந்து தலைவருடைய 107வது பிறந்த நாள். தலைவரை பற்றி இளைஞர்களும் வாலிப பெண்களும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், பாருங்கள், இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார். இடையினிலே ஏழையைப் போல் கந்தை அணிந்தார். ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்னைக்கு முந்தானத்து சொல்லலை, எழுதப்பட்ட ஒரு பாடல். அவர் வாழ்ந்த காலத்திலேயே எவ்வளோ குற்றங்கள். ஏங்க சாராய கடையை 3 சொன்னதுக்கு அவர் ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு கும்பல் ஆழ்ச்சின்னு இருந்தது. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, கேரளத்தில் பிறந்து இலங்கையில் குழந்தையாய் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்து வளர்ந்து தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தவர், உலகம் அறியப்பட்டவர். இன்றைக்கும் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அவர் உடம்பு முடியாமல் இருந்தார். புரூக்லின் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட், அந்த 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 வார்டு, அந்த வந்து அமெரிக்கன் அப்படியே விட்டானா, அந்த இடத்துங்க வாடகை கடைகளை அவங்க இன்றைக்கும் அந்த புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அவர் இருந்த அந்த அறை அப்படியே அவருக்காகவே இருக்கிறது. அதே மாதிரி தான் உலகம் சுற்று வாலிபனில் டாய்லெட்டில் பட்டாயா, அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே ஒரு ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் ஒரு ஷூட்டிங் நடத்தலாம். இன்றும் அந்த மாதிரி உள்ளவர். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, வணங்குகிறேன். அதே நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. உங்கள் கண்ணீர் எனக்கு தெரியுது. என்னடா நமக்கே சோறு இல்லை, நம்ம பிள்ளைங்க பாவம். எனக்கு ஒரு தாயாரை தெரியும். ஆமாம், பாவம். ரோட்டில் இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குடும்பத்தெல்லாம் வந்து காப்பாற்றுறாங்க. ஒரு ரோட்டில் நின்று சம்பாதிக்கிறாங்கன்னா அது அந்த மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், தயவு செஞ்சு இளைஞர்களே, வாலிபர்களே, இவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப புரியுதுங்களா? நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாய் இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். வாலிபர்களே, இளம்பெண்களே, நான் உங்களுக்காக தான் அழுத்துட்டு இருக்கேன். உங்கள் குழந்தைங்க நாளைக்கு நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிறது என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு தான் திருத்த முடியாதுன்னு தான் எதுவுமே இல்லை. ஆமாம், உலகத்தில் 10 கண்ட்ரி நல்ல கண்ட்ரி இருக்குன்னா அங்கே எல்லாமே நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். சிஸ்டம் சரியாக இருக்குது, அரசியல்வாதிகள் அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சா திருத்த முடியும். உங்கள் கையில் எல்லாருக்கிட்டையும் வந்து என்னது செல்ஃபோன் இருக்குது. எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, போட்டுகிட்டே இருங்க. இன்றைக்கி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய அறிவாளிகள் எல்லாம் இல்லை அந்த காலத்துலலாம். இப்போ பரவாயில்ல, எல்லோரும் ஓரளவுக்கு அறிவாளியாக இருக்கீங்க. உங்கள் கையிலலாம் செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், ஒவ்வொருத்தங்களும் உங்கள் பக்கத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் வீடியோ எடுங்க. ஆமாம், இணையதளத்தில் அப்லோட் பண்ணுங்கள். எல்லோரும் திருந்துவான், பயந்து ஓடுவான், நடுங்கி சாவான். இளைஞர்களே, வாலிப பெண்களே, முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் சொல்லுவாங்க. என் புள்ள, ஆமாம், இன்றைக்கி இருந்திருந்தானா 37 வயசு. அவன் 14 வருஷத்துக்கு முன்னாலே இறந்துட்டான். சமுதாயம் தான் காரணம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க அது என் பிள்ளைங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களாம் யோசிப்பார். உங்கள் பிள்ளைங்களாம் வாந்தி எடுக்குது சாராய கடையில், ஒயின் ஷாப்பில், அங்கே இங்கே ஐயோ பாவம் வேண்டாம். இந்த கிழப்பசங்களாம் சாப்பிட்றாங்க. என்ன மாதிரி ஒரு 4 நல்ல கடை இருக்கும்,
அப்புறம் லட்சம் கோடிக்கணக்கான கெட்ட கிழங்குகள் இருக்குது. அதாவது உங்கள் அப்பா அம்மாவை தான் சொல்கிறேன். இல்லை என் அப்பா அம்மாலாம் இல்லை, அவங்களாம் அப்போ இறந்துட்டாங்க. ஆமாம் அம்மாவும் 20 வருஷத்துக்கு மேலே எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, அதை விட்ருங்க. அதனால் இந்த கிழங்கெல்லாம் சாவப்போகுது. நீங்களாம் உங்களுக்குலாம் நல்ல காலம் வரப்போகுது. இந்த கிழங்கெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி பண்ணி சேர்த்து வச்சு ஈத்து வச்ச பணம் எல்லாம் புயலோட சுனாமியோட சுமையாக போகுது. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும். அதுக்காக இளைஞனே வா, வலிமை பெண்ணே வா, இந்த ஓட்டு காசு வாங்காத, பிரியாணி கேட்காத, ஆமாம் குடி கேட்காத. நீ கேட்ட குடி, நீ உன் பிள்ளைங்க ரோட்டில் அனாதியாக செத்துனுக்குது. இளைஞர்களே, வாலிப பெண்களே, தலைவர் வந்து அப்போவே பாருங்க என்ன அவருடைய பாடலை என்னதான் தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் எடுத்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். ஆமாம், தம் மக்கள் உலகத்தில் யாரும் வாழக்கூடாதுங்க. உன்னையே அறிவாய் என்று சொல்கிறார் சாக்ரட்டிஸ். ஒன்றா நீ அறிஞ்சிக்கோ நல்லா. இப்போ என்ன நல்லா அறிஞ்சு வச்சுருக்கேன்னா நான் நல்லா இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை அறிந்து கொண்டால் உலகம் நல்லா இருக்குங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், நம் மக்கள் நல்லா இருக்கணும்னு வாழ வேண்டாம். நீ நல்லா இருக்க வேண்டும், உன்னையே நீ அறிந்து கொள். இளைஞர்களே, வாலிப பெண்களே, உங்களுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். புத்தன், இயேசு, காந்தி பிறந்ததெல்லாம் எதற்காக? ஏழை நமக்காகத்தான். பாருங்கள், அவருடைய பாடல்களில் பாருங்கள். இங்கே பாருங்களேன். ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். கடைசி வரைக்கும் உன்னை அடிமையாக வச்சு அவங்க வாழ்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான நேரம் நெருங்கி விட்டது. ஐயோ, நல்லா கடல் உள்ளே போகிறேன். நீங்கள் நல்லா இருக்கும், உங்கள் கால் தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா சேனல்லையும் நான் வீடியோ போட்டு இருந்தேன். 1ஆம் தேதி ஒரு பெரிய அதிர்ச்சி, ஜப்பானில் பூகம்பம். அதோட ஒரு பெரிய அதிர்ச்சி. எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. எனக்கு இனிமேல் காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். நான் போயிடுவேன். பட்டாயாவில் போய் பட்டையை கலப்ப போகிறேன். வேர் தாய்லாண்டு. ஆமாம், சொன்னல இந்தியார் உலகம் சுற்று வாலிபல்லாம் எப்படி அதான் போய் பட்டாயா தாய்லாண்டில் போய் ஜல்லி 60 வயசு 70 வயசு கிழவனுக்கு அதுதான் ஜாலி கொடுக்குற இடம். நான் அங்கே போயிடுவேன். எனக்கு தான் காசு வர போகுது இல்லை. ஸோ சென்டான் உங்களுக்காக பாருங்கள். மறுபடியும் இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு பேறுதல் உண்டு. அதனால் ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டாம், பிரியாணி கேட்காதீங்க, குடி கேட்காதீங்க. Okay, my dear beautiful peoples and my reality viewers, அப்புறம் இளைஞர்களே, வாலிப பெண்களே, இது லாஸ்ட் வீடியோ. ஓகே ஃபைன். பட் தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். ஐ லவ் யூ ஆல். எவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ்னா, ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை. உங்கள் கையில் தான் இருக்குது இளைஞர்களே. வாங்க லீடராக வாங்க. நன்றி.